வணக்கம் மக்களே. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாலிபர் ஒருவர் சில பேப்பர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அமர்வுகள் முன்பு அதை அப்படி வீசி எறிவார். கோபத்தில் ஆக்ரோஷமாக வீசி எறிவார். வீசி எறிஞ்சிட்டு கெட்ட வார்த்தையில் சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை, மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை அந்த நீதிமன்ற அரங்கத்தில் நீதிபதிகளை பார்த்து சொல்லிவிட்டு வெளியேறுவார். மேலும் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய பாதுகாவலர்கள் அவளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவாங்க. Are you the party in person? Yes. Prabal Pratap? Yes. Mr. Judicial Servant, I order you to order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow and Duplex Technologies. You're ordering us. I am the sovereign and Duplex Technology Services for running cybercrime syndicate in across the country. That's all from my side. Everything is on record in 150 file, 5 pages of the file, and that's all from my side. And these are few papers I have. So at this point, இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையில் என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் இந்த வாலிபர் இந்த மாதிரி பண்ணார், இவர் உண்மையிலே ஒரு வழக்கறிஞரா இல்லை வழக்கு சம்பந்தமாக உள்ள வந்தவரா, இதை பற்றிய விவரங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய அளவில் பகிரப்படலை. சோஷியல் மீடியாவில் வேணால் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இதற்கு பின்னால் என்ன நடந்தது, சும்மா ஒருத்தர் நீதிமன்றத்தில் கத்துவானா, அது கெட்ட வார்த்தையை பொறுத்து சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்கார்ந்துருக்க அமர்வில் சொல்லுவானா? ஸோ ஏன் இந்த வாலிபர் இந்த மாதிரி செஞ்சார்? இந்த வாலிபருடைய பெயர் பார்த்திங்கன்னா பிரபல் பட்டேல். இவர் ஒரு வழக்கறிஞர் அல்ல, தானாகவே அந்த வழக்குக்கு ஆஜராக, அதாவது எந்த ஒரு வழக்கிலுமே நம்ம வழக்கறிஞர் வைத்து வாதாடலாம், இல்லை நாமளாகவே நீதிமன்றத்துடைய அனுமதியை பெற்று அந்த வழக்கில் நம்ம சார்பாக நம்மளே வாதாடலாம். அதுக்கு நமக்கு இந்திய அரசியலமைப்பும் நீதித்துறையும் அதுக்கு உண்டான அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி ஆஜரான ஒரு நபர் தான் இந்த பிரபல் பட்டேல். பட் ஆனால் இவர் நீதிமன்றத்தை பேசிய விதங்கள் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள், அதுவும் அந்த வார்த்தைக்கு உண்டான தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு அர்த்தம். அப்படி அளவுக்கு அவருக்கு என்ன கோபம். இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலெல்லாம் செருப்பெல்லாம் வீசினாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு நீதித்துறை மீது மக்களுக்கு உண்டான கோபம் அதிகரிக்க என்ன காரணம்? மிகவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பேசப்பட வேண்டியது, விவாதிக்கப்பட வேண்டியது. அதுவும் குறிப்பாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த 8 மணி 9 மணி இந்த ப்ரைம் டைம்லாம் இதை விவாதிக்கணும். பட் விவாதிக்கிறாங்களாம் பார்த்திங்கன்னா இல்லை, அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் விவாதிக்கிறாங்க. ஸோ யார் இந்த பிரபல் பட்டேல், எதற்காக இந்த மாதிரி கோவப்பட்டார்? அதுவும் சமீப காலமாக இந்த உச்ச நீதிமன்றத்தின் மீது, நீதிமன்றங்களின் மீதும் இளைய தலைமுறையினுடைய இந்த கோபங்கிறது அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரபல் பட்டேல் இந்த பேர் இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாவில், அதுவும் இந்த நீதித்துறை சம்மந்தமான பேஜஸில், அதாவது இந்த லைவ் லா அப்படிங்கிற நிறைய பேஜஸ்கள் இருக்குது. நீதித்துறை சம்மந்தமாக, நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பகிரக்கூடிய இந்த வலைதள பகுதிகளில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், இவருடைய பேர் தற்போது பிரபலமாக இருக்குது. இந்த பிரபல் பட்டேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இளைஞர், தான் சார்ந்த ஒரு வழக்குக்காக ஆதாடுறார். அவரே வாதாடுறார். ஸோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு. அது அவர் சில பல காரணங்கள், ஒரு ஏசிபி மீது வழக்கு தொடுக்கணும், அவரை கைது பண்ணணும்னு சொல்லி லக்னோ உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஏசிபி பேரை சொல்லி வழக்காடுறார். பட் இதெல்லாம் இருக்கட்டும். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த அளவுக்கு ஒருத்தர் பப்ளிக்காக பேசுகிறார் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் பேச மாட்டார் இல்லையா? அவர் ஒரு நல்ல மனநலம் உடைய ஒரு நல்ல இளம் வாலிபர் தான். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் பேசுகிறார் அப்படின்னா சும்மா பேசுக்காம இருக்கனா? மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் ரொம்ப உன்னிப்பாக சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப காலம் தாழ்த்துறீங்க.
ரொம்ப காலம் தாழ்த்துறாங்க. ஒவ்வொரு வழக்கை முடியிருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த சிவில் வழக்குகள் நம்ம சேனலில் நம்ம இந்த போலி பத்திரப்பதிவு போலி ஆவணங்களை பற்றி பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும் சிவில் வழக்குகள் எவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்கு. குப்பை மாதிரி மழை மாதிரி தேங்கிக்கிட்டு இருக்கு. வழக்கு போட்டவன்லாம் செத்து போயிட்டான் பாதி பேர். அவனுடைய சந்ததியினர் மகன் அப்படி போயிட்டுருக்கு. மகள்கள்லாம் ஆஜராகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கு. நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே, எப்படி நம்ம முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்களேன். இப்போது நம்ம ஒரு காரை சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு காரை சர்வீஸ் கொடுக்கும்போது 15 நாளில் தர்றேன், 1 மாதத்தில் தரேன், இல்லை 2 மாதத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப நம்ம அந்த சர்வீஸ் சென்டர் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு வழக்கு போடுறோம் நீதிமன்றம், அது கீழ் நீதிமன்றம், சப்கோர்ட்டாக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சாகவே இருக்கட்டும், அந்த வழக்கை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எவ்வளோ நாள் காலம் தாழ்த்துறாங்க விசாரணைக்கு. நம்பர் ஆகிறதுக்கு இப்போல்லாம் போராட வேண்டியிருக்கு. கேஸ் நம்பர் ஆகிறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அடுத்து விசாரணை போயிட்டே இருக்கு. 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் கேஸ்கள்லாம் இருக்குது. மக்கள் உங்கள்கிட்ட எதுக்கு வர்றாங்க? நீதி கிடைக்கணும். அப்போ அந்த நீதியை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? 40 வருடம் காலதாமதமான கேஸ்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ மக்கள் முகெல்லாம் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒருத்தன் கேட்டால் வார்த்தை போயிட்டு சூனா போனான்னு போயிட்டான். சொன்னானா சொல்லலையா? அசிங்கம் தானே. உச்சநீதிமன்ற பெஞ்சிலே சொல்லிட்டு போயிட்டான், என்ன நீ கேஸ் நடத்துகிற உன் லட்சணம் வயிற பாரியா அப்படின்ட்டான். அதுதானே சொன்னாமல் சொல்கிறது அதுதானே சொன்னான். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நீதித்துறையுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. 40 வருஷம் ஒரு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ எதுக்கியா நீதிபதி நீ எதுக்கியா படிச்சுட்டு உட்காந்துருக்க? சொல்லு, எதுக்கு உட்காந்துருக்க? என்னை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து சிவில் கேஸுகள்லாம் நீதிபதியை போடாதீங்க. கிரிமினல் கேஸுக்கு வேணால் வச்சுக்கோங்க. சிவில் கேஸுக்கெல்லாம் தயவு செய்து தூக்கிடுங்க. சிவில் கேஸில் என்ன நடக்க போகுது? டாக்குமெண்ட்டை பார்த்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எந்த ஆவணம் ஒரிஜினலு, எது போலி, இதுதான் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து சொல்லதுக்கு 40 வருஷமாயா? 40 வருஷமாக கேஸ். எனக்கெல்லாம் ஒரு கேஸில் 2009 போட்ட கேஸு வருஷம் என்ன ஆகுது? ஒரு 2 பேர் செத்தே போயிட்டான். அவன் வாரிசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் தீர்ப்பு சொல்லலை. 2025 கடைசியாக ஒரு ஜட்ஜு விசாரித்தார், இளங்கோவன். அவரும் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் அந்த வழக்கை எடுக்கவே இல்லை. இப்போ புதுசாக ஒரு டேர்ம் கொண்டு வர்றாங்க வக்கீல்கள்லாம். என்ன தெரியுமா? சார் இந்த ஜட்ஜிட்ட போக வேண்டாம் சார், இந்த ஜட்ஜி சரியாக தீர்ப்பு சொல்ல மாட்டார், வேறு இது உட்காரட்டும் சார். இந்த இது மாற்றுவாங்க இல்லையா, அதை மாற்றும் போது வேறு ஜட்ஜி உட்காரட்டும் சார். 3 மாதத்துக்கு போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க ஜட்ஜிகளுடைய. ஸோ இந்த ஜட்ஜி அந்த கரெக்டான தீர்ப்பு கொடுப்பாரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? இந்த ஜட்ஜி போட்டால் சரியாக பாஸ்வேர்ட் போட்டுருவார், இது கொடுத்துருவார் சார், அட்ஜென்ட் பண்ணி வச்சுருவார் சார், வாய்தா போட்டு விட்ருவார் சார், தீர்ப்பு கிடைக்காது சார், நமக்கு ஆர்டர் கிடைக்காது சார், வெயிட் பண்ணுவோம் சார். எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது? இப்படி ஒரு விஷயம் ஹைகோர்ட்டில் போயிட்டுருக்கு. மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு 19 நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க. இன்னமும் அந்த நீதிபதிகள் பதவி ஏற்கலை. இன்னும் பதவி ஏற்கலை. அவன் என்னைக்கு பதவி ஏற்று, என்னைக்கு விசாரித்து, என்னைக்கு தீர்ப்பு கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நீதித்துறையுடைய செயல்பாடுகள் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. சிவில் வழக்குகளெல்லாம் தயவு செய்து நீதிமன்றங்கள் விசாரிக்காதீங்க. எத்தனை கேஸை தான் நீங்கள் விசாரிப்பீங்க? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போக முடியுமா? போலி வாகனங்களுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. எத்தனை பிரச்சனைகளை தான் நீங்கள் விசாரிப்பீங்க? செக்கு மோசடி எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அந்தந்த துறை எதுக்கு? எல்லாம் நான் தான் பார்ப்பேன், எல்லாம் ஏன்ட்ட கொண்டு வா. நிலத்தோட உரிமையை நிர்ணயிக்கிறதுக்கு சார் பதிவாளருக்கு அதிகாரம் இல்லைங்குது கோர்ட். ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் பதிவு பண்ணவர் யார்? சப் ரெஜிஸ்ட்ரார். அவருக்கு தெரியாதா எது உண்மை எது போலின்னு? சப் ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியாதா? மாவட்ட பதிவாளருக்கு தெரியாதா? ஐஜி பதிவுத்துறைக்கு தெரியாதா? அதை ஏன்ட்ட கொண்டு வா, நான் தான் பார்த்து சொல்லுவேன். சார் பதிவாளருக்கு நீதிபதி போல் செயல்பட அறிவு கிடையாது, அவருக்கு அங்கே கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 77A ஒரு அதிகாரம் இருந்தால் அதையும் பிடிங்கிட்டீங்க. எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன்னா எத்தனை நீதிபதி இருக்கீங்க? எத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது? செலவு பண்ணுறதுக்கு அவன்கிட்ட காசு இருக்கா? அவன் குறுகி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு இடத்த வாங்குறான். அதில் ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு வாங்குறீங்க. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். வக்கீலுக்கு எல்லாராலையும் ஃபீஸ் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போகிறோம் சார்,
ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போகிறோம், வடை எவ்வளோ, டீ எவ்வளோ, காஃபி எவ்வளோ, சாப்பாடு எவ்வளோ, ஜூஸ் என்ன ரேட்டுன்னு போட்டிருக்கானா இல்லையா? ஒரு கார் சர்வீஸ் கொடுக்க போகிறோம், இன்ஜின் ஆயில் மாற்றினா எவ்வளோ, மேஜர் கிளச்சு மாற்றினா எவ்வளோ, லேபர் சார்ஜ் எவ்வளோ எல்லாம் போட்டிருக்கான்ல. பிஎம்எஸ் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஜென்ரல் சர்வீஸு எல்லாம் சார்ஜ் போட்டிருக்கான்ல, போர்டு ஒட்டியிருக்கான்ல. ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கறிஞருக்கு இந்த ஃபீஸுன்னு நீங்கள் போடுங்களேன். ஏன் அதை நீதிமன்றங்கள் செய்யலை? போர்டை வைங்க. ஒரு வழக்கறிஞரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிவில் கேஸுக்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும், ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு போர்டு வைங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் உத்தரவு போடுறது, நீ அப்படி செய், நீ இப்படி செய். இந்த தளபதி படத்தில் வரும்ல, நீ அவனுக்கு பட்டா கொடு, நீ இவனுக்கு பட்டா கொடுக்காத. இதைத்தான் வந்து நீதிமன்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால தான் கடுப்பாயிட்டான் ஒருத்தன். இன்றைக்கி சூனா பூனான்னு பேசிட்டு போயிட்டான் உச்ச நீதிமன்ற நீதிபதி. அசிங்கம். இதில் இந்த ஜட்ஜுகள்லாம் ரிட்டையர்ட் ஆன உடனே ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் போஸ்ட் வேறு, கவர்னராக போய் உட்காந்துக்கிறது. என்னை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க துவங்கிட்டாங்க. இது ஒரு ரெட் அலர்ட்னு நான் சொல்லுவேன். மக்களுக்கு நீதிமன்றத்து மேலே உள்ள நம்பிக்கை போயிட்டு சிவில் வழக்குகள் மழை போல் தேங்கிக்கிட்டே இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், மழை போல் தேங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்று நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, இல்லை நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. வழக்குகளை இத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும், அதிகபட்சமாக 3 மாதத்துக்குள்ளே சிவில் வழக்குகளை முடிக்கணும்னு ஒரு கொண்டு வாங்க. அதெல்லாம் செய்யாமல் வழக்குகளை மட்டும் வாங்கிட்டு எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன்னா அப்போ சீக்கிரம் முடிச்சு கொடு. சீக்கிரம் முடியா? அதையும் செய்ய மாட்டேன், இதையும் செய்ய மாட்டேன். ஒன்று ஆற்றுல போ, இல்லை சேத்துல போ. எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னா கேஸ் போட்டவங்களாம் செத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி நீதித்துறை இன்றைக்கி ஒருத்தன் பொழந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் சுப்ரீம் கோர்ட்டை பொழந்துக்கிட்டான். உண்மையிலே நான் பிரஃபுல் பட்டேலை ஒரு மாவீரன் தான் நான் சொன்னேன். உண்மையிலே ஒரு மாவீரன். கையில் கிடச்சாருன்னா அவனுக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு காலில் விழுந்து கும்பிட்டுருவேன். ஏன்னா பல மக்கள் செய்ய வேண்டியது அந்த ஒரு மனிதன் செஞ்சுருக்கார், பிரஃபுல் பட்டேல். அவருடைய வேகம் தான். ஆவேசப்படும் போது என்ன செய்வான் ஒரு மனுஷன்? எவ்வளோ நாள் அவன் பொறுத்து பார்ப்பான். நீதிக்காக தெருவும் அலைஞ்சான். அவனுக்கு எவனுமே கிடைக்கல. இன்றைக்கி வந்து பொழந்து விட்டான். தலைமை நீதியை கெட்ட வார்த்தையால் அர்ச்சனை. அவர் எவன் ரோட்டில் போகிறவங்க கூட அப்படி பேச மாட்டான். அப்படி பேசியிருக்கான். அது அந்த ஹிந்தியில் பேசியிருக்காது. அதுக்கு அர்த்தம் வேணும்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நான் பொது வெளியில் சொல்ல முடியாது. ஸோ இனிமேலாவது நீதிமன்றங்கள், நீதிபதிகள் திருந்துங்க. வழக்குகளை துரிதமாக விசாரிங்க. வாய்தாக்கு மேலே வாய்தா கொடுக்காதீங்க. ஒரு வழக்கு, அதுவும் குறிப்பாக சிவில் வழக்கு, போலி ஆவணங்கள் வழக்கு, நிலம் சார்ந்த வழக்குகளெல்லாம் 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள முடிச்சு தள்ளிடுங்க. தேங்கி வைக்காதீங்க. இந்த கட்சிகள் எல்லாம் வழக்கில் சீக்கிரமாக முடிக்கிறீங்களா? திமுக ஒரு கட்சி ஒரு வழக்கை உடனே அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் மனு போடுது. உடனே அதை விசாரிக்கிறாங்க. கலைஞரை கடற்கரையில் புதைக்கணும், அவருக்கு நினைவிடம் கட்டணும், கல்லறை அமைக்கணும், அங்கே அடக்கம் செய்துங்கன்னா உடனே அதிகாலையில் நீதிமன்றங்கள் இயங்குது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்லாம் இயங்கி தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ சாமானிய மனிதனுக்கு செய்ய மாட்டேங்கிறேன். அவனை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? ஸோ நீதிமன்றங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க துவங்கிக்கிட்டனர். இது ஒரு ரெட் அலர்ட். ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால். ஏற்கனவே கரப்பாம்பூச்சி, பள்ளி, பாச்சான்னு கட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்சி புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும், இந்தியாவிலையும் ஏற்படும். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. 2 திராவிட கட்சிகளுக்கு சங்கூதி விட்டுட்டாங்க. இன்றைக்கி அவங்க எந்திக்கவே முடியாது. ஸோ இதே மாதிரி நீதித்துறையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். ஒரு நாள் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.